நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய மார்கழி உற்சவம் திருப்பாவை பாசுரம்படி நடைபெற்று வரும் சிறப்பு அலங்காரம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அஷ்டமி சப்பர வீதி உலா, எண்ணற்ற பக்தர்கள் தரிசனம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மார்கழி திருமஞ்சனம், அபிஷேகத்தை ஏற்ற ஸ்ரீ ராமதூதன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் பைரவருக்கு நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி உற்சவத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரம்படி அலங்காரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆலய வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் 7ஆம் திருநாள் அன்று கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் என தொடங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப ஆண்டாள் நாச்சியாரையும் உற்சவரையும் கேசிவத திருக்கோலத்திலும் அலங்கரித்திருந்தனர். பஞ்சனையில் ஆண்டாள் நாச்சியார் சயனித்தபடி இருக்க தோழியர்கள் பாடல்கள் பாடி பஜனை செய்து தயிர்மோர் கடையும் கோலத்தில் காட்சியளித்தனர். எம்பெருமான் சர்வலங்காரத்துடன் விசேஷ அலங்காரத்தில் அழகாக அருள்பாலித்தார். திருநாளன்று கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு எனத் தொடங்கும் பாசுர வரிகளுக்கு ஏற்ப சானூரன் முஷ்டிகன் வதம் கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோதை நாச்சியார் சர்வாபரணங்களோடு திருக்காட்சி தந்தருள சுதை சிற்பங்களையும் கன்றுடன் பசுக்களையும் அருகே நிறுத்தி அசுரனுடன் மோதும் கோலத்தில் எம்பெருமானும் அருள்பாலித்தார். தேய்பிறை அஷ்டமி திதி அன்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதை நினைவுகூரும் வகையில் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்பாள் திருக்கோயிலில் அஷ்டமி சப்பர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் மாட வீதியில் விநாயகப் பெருமான் சப்பரத்தில் எழுந்தருளி முன்னே செல்ல கைலாய வாத்தியங்கள் சங்குகள் முழங்க தூபமிட்டபடி அலங்கரிக்கப்பட்ட கோபுர சக்கரங்களில் ரிஷப வாகனத்தின் மேல் சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்து அழைத்து வந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் எழுந்தருளிய சப்பரத்தை பெண்கள் மட்டுமே இழுத்து வழிபடுவது இந்நிகழ்வின் சிறப்பு அம்சமாகும். படியளக்கும் பெருமான் சகல ஜீவராசிகளுக்கும் அன்னமளிப்பதை நினைவுகூரும் வகையில் நெல் தூவப்பட்டதை ஏராளமானோர் பிரசாதமாக சேகரித்து சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் மேற்கூரையின்றி நின்றருளும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். எதிரே கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி அருள்பாலிக்கும் ராமதூதனுக்கு பஞ்சாமிர்தம், வெல்லம், தேன், 1008 லிட்டர் பால் மற்றும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
துளசி, வெற்றிலை, எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அபிஷேக சேவையில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். பிறகு சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை அணிவித்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் கோயிலில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக சிவாலய மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளை தத்தமது வாகனங்கள் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். வெள்ளி மயில் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க, பிரியாவிடை சமேதராக தங்கக்கவச அலங்காரத்துடன் உற்சவர் கரிகால சோழீஸ்வரர் பெரிய ரிஷப வாகனத்தின் மேல் கையில் வெள்ளி அரிசி படியுடன் திருக்காட்சி தந்தருளினார். தனி ரிஷபத்தின் மேல் அருள்மிகு சிவகாமி அம்பாளும் தங்கக்கவச அலங்காரத்தோடு நின்று அருள்பாலிக்க, வெள்ளி மூஷிகன் மீது விநாயகரும் சிறிய ரிஷபத்தின் மேல் சண்டிகேஸ்வரரும் காட்சி தர பஞ்சமூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு கணநாதன் முன்னே செல்ல பஞ்சமூர்த்திகளுக்கு திருவீதி உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பின்தொடர மங்கள வாத்தியங்களுடன் உற்சவ மூர்த்திகள் நகர வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சேலம் கோட்டை பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். வண்ண சுதை சிற்பங்களுடன் அமையப்பெற்ற பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தில் மூலவர் அருள்மிகு கோட்டை மாரியம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து காவிப்பட்டு கட்டி கண்மலர்களோடு சாயக்கொண்டை கிரீடமும் சூட்டி மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிவித்து பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சர்ப்பங்கள் காவல் காக்க உற்சவர் அம்மனையும் சிகப்பு பட்டுடுத்தி மேடை மீது அமர்த்தியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்பாள் கோவில் சன்னதி தெருவில் 32வது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் ஸ்ரீ சீதாராம பஜனை மண்டலி சார்பில் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு பஜனை குழுவினர் பாடல்கள் பாட ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பஜனை செய்தனர். தொடர்ந்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். பிறகு காஞ்சி சங்கர மடத்தின் 70வது பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வருகை தந்து அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். இதையடுத்து ராதா கல்யாண மகோத்சவம் நடத்தப்பட்டதும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நடனமாடி வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆயிரத்து அம்மன் கோயிலில் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக்கவசங்களுடன் கண்மலர்கள் வைத்து அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலசத்தில் இருந்த புனித நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு கவசலங்காரம் செய்து வடை மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ கால பைரவர் முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கால பைரவருக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு மலர் கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முருங்கத்தொழுவு பகுதியில் இருக்கும் அருள்மிகு வடிவுள்ள மங்கை உடனமர் ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேகப் பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விபூதி காப்பு சாற்றிக் கொண்டு செவ்வாடையுடன் மலர் கிரீடம் அணிந்து ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சூடியபடி காட்சி கொடுத்த பைரவருக்கு கோபுர தீபம், ஏக்க தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி ஸ்ரீ கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியுள்ள பைரவருக்கு அஷ்டமி திருநாளை முன்னிட்டு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பைரவருக்கு தங்கக்கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகள் சூட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து பைரவருக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பைரவரை தரிசித்ததும் ஆலய வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய், அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமி திருநாளையொட்டி தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு சந்தன குங்குமம் வைத்து அரளி மலர்ச்சரங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீபாரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ திருத்தளிநாதர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ யோக பைரவருக்கு அஷ்டமியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. யோக நிலையில் கால் மடித்து அமர்ந்தபடி அருள்பாலிக்கும் பைரவருக்கு விபூதி காப்புடன் சூலம் நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு ஏக்க தீபமும் மகாமங்கல ஆரத்தியும் காட்டப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று யோக பைரவரை தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் மூலவருக்கு மார்கழி செவ்வாயை முன்னிட்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. திருப்பூர் அழகுமலை முருகன் கோயில் கருவறையில் கையில் தண்டம் ஏந்தி ஆண்டிகோலத்தில் நின்றருளும் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு தீபம் காண்பித்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றினர்.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விபூதி காப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பஞ்சகற்பூர ஆரத்தி, ஏக்க தீபம் சமர்ப்பித்தனர். பட்டாடை கட்டிக்கொண்டு விபூதி காப்புடன் வெள்ளிக்கவசமும் மலர் கிரீடமும் அணிந்து அழகாக காட்சி தந்த முருகனை அரோகரா கோஷம் எழுப்பி ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் பைரவாஷ்டமியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதையொட்டி சப்பரங்களில் ரிஷப வாகனத்தின் மீது பிரியாவிடை சமேத ஸ்ரீ சந்திரசேகரரையும், தனி ரிஷபத்தின் மீது அருள்மிகு விசாலாட்சி அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நகரின் முக்கிய வீதிகள் வழியே உற்சவ மூர்த்திகள் உலாவர சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி பின்தொடர மூஷிகன் மீது விநாயகரும், மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் முன்னே செல்ல ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சப்பரத்தில் பின்தொடர ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடியபடி வீதி உலா வந்தனர். இதையொட்டி வேத பாடசாலை மாணவர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் அதிகாலையில் பாடல்கள் பாடியபடி ஊர்வலமாக வந்து அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோயிலை அடைந்தனர். பிறகு பக்தி பாடல்கள் பாடியபடி கோயிலை சுற்றி வலம் வந்த மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோயிலில் மார்கழி மாத மண்டல பூஜையை முன்னிட்டு உற்சவருக்கு மின்விளக்கு ரதபவனி நடைபெற்றது. கோயில் கருவறையில் பஞ்சலோக சிலையாக வீற்றிருந்து அருளும் மூலவர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் அகல் தீபங்களை ஏற்றி கோயிலின் வெளியே வந்ததும் உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை குதிரை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு மின்விளக்கு ரதத்தில் அமர்த்தி ஊர்வலம் புறப்பட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் உற்சவருக்கு மின்ரத பவனியும் துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பக்தர்கள் அகல் விளக்குகளை கைகளில் ஏந்தியபடி பின்தொடர ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு வண்ண மின்விளக்கு ரதபவனி முக்கிய வீதிகள் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ சோமநாதர் கோயிலில் எம்பெருமான் உலக ஜீவராசிகளுக்கு படியளக்கும் உற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்கள் சப்பரங்களில் வீதி உலாவர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். முன்னதாக சிவாலயத்தின் முன்பு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரத சப்பரங்களை நிறுத்தியிருந்தனர். சங்கு முழங்க ரிஷப வாகனங்களில் காட்சி கொடுத்த சுவாமி மற்றும் அம்பாளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு கோயிலின் வெளியே அழைத்து வந்து தெய்வங்களை சப்பரங்களில் அமர்த்தி தீபம் காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. மங்கள சின்னங்கள், வண்ணத் திருக்குடைகள் முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளுக்கு தூபம் இட்டபடி சப்பர உலா நடைபெற்றது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு தரிசித்தனர். ஏராளமானோர் நகர வீதிகளில் அரிசி, நெல் ஆகியவற்றை தூவியபடி உலா வந்தனர். கரூரில் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் ஐயப்ப யாத்திரை குழுவினர் சார்பில் உற்சவர் ஹரிஹர சுதனுக்கு 9ஆம் ஆண்டு வீதி உலா விமர்சையாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சிவவிஷ்ணு மைந்தனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடமும் ருத்ராட்ச மாலையோடு முத்து மாலையும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சின்முத்திரை காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு தூபமிட்டபடி பல்வேறு வீதிகள் வழியே அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வீதி உலா சென்று வந்ததும் உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வையாளி சேவை நடத்தியபடி கோயிலின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய மார்கழி உற்சவம் திருப்பாவை பாசுரம்படி நடைபெற்று வரும் சிறப்பு அலங்காரம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அஷ்டமி சப்பர வீதி உலா, எண்ணற்ற பக்தர்கள் தரிசனம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மார்கழி திருமஞ்சனம், அபிஷேகத்தை ஏற்ற ஸ்ரீ ராமதூதன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் பைரவருக்கு நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள்.
அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।